அன்போட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம அந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டின கமெண்ட்ல போடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த பக்கம் அன்பு ஆனந்தியும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு கிளம்பும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அம்மா கிளம்பிட்டீங்களாமா அப்படின்ற மாதிரி ஆனந்தி கேட்கறாங்க. உடனே அதுக்கு ஆனந்தி அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கிளம்பிட்டோமா, நாங்க இப்போ கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் லலிதாவும் துளசியும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் துளசி இருந்துட்டு லலிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை இங்க பாருங்க அத்தை, அங்க போயிட்டு எல்லா வேலையும் நீங்க எழுத்து போட்டு பார்க்காதீங்க. எப்படி இங்கே சாப்பாடுலாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்களோ அங்கே போய்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஆனந்தியை அதை பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டில் டேரா போட்டுருவா அப்படின்ற மாதிரி இங்கே துளசி சொல்கிறாங்க. இங்கே பாரடி துளசி, அப்படி பண்ணுற ஆள் நான் கிடையாது. என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி போகிறேன், என் பிள்ளைக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே லலிதா சொல்கிறாங்க. எனக்கு புரியுதாத்த, ஆனால் பார்க்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனந்தி அவங்க அப்பாவும் அம்மாவும் இதான் சாக்குன்ட்டு நம்ம வீட்டில் இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு லலிதா இருந்துட்டு அப்படிலாம் நான் இருக்க விட மாட்டேன். இங்கே பாரடி துளசி, இதை மனசில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஏதாச்சும் அபசகுணமாக பண்ணிட்டு இருக்காத. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், என் பிள்ளைக்காக இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி இங்கே லலிதா சொல்கிறாங்க. உடனே துளசி இருந்துட்டு ஃபஸ்ட்டு இவ்வளோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இவர் இருக்கிற வரைக்கும் மாமா நமக்கு கிடைக்க மாட்டாங்க போல, நாளைக்கே வந்து ஆனந்தி நல்லவ, ஆனந்தி ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்டுறோம், ஃபஸ்ட்டு இவளுக்கு ஒரு வழி கட்டணும் அப்படின்ற மாதிரி இங்கே துளசி யோசிக்கிறாங்க. என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன், நான் பேசிட்டே இருக்கேன், நீ என்னமோ தனியாக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தான் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லபடியாக நடக்கும், பூ விழுந்திருக்குது தேங்காயில், அதனால கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே லலிதா சொல்கிறாங்க. எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்கே மகேஷும் மித்ராவும் இருந்துட்டு ஆனந்தியும் அன்பையும் வெல்கம் பண்ணுறாரு. வானந்தி வா அன்பு, இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சுட்டேன், நீங்கள் 2 பேரும் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்கிறாரு. உடனே அதுக்கு அன்பும் ஆனந்தியும் இருந்துட்டு சார் உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னு தெரில, எங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க, எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மித்ரா வந்துட்டு இங்கே பாரு அன்பு ஆனந்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு மகேஷ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மகேஷ் வந்துட்டு சரிவாவா அன்பு, டைம் ஆகுது, நீ போய் அந்த சேரில் உட்காருங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே 2 பேருமே இப்போ சேரில் உட்காந்துருக்க. இந்த பக்கம் மித்ரா வந்துட்டு என்ன மகேஷ் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்ட்டு இங்கே மித்ரா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கருணாகரனும் அரவிந்தும் சேர்ந்து அங்கே ரகுவோட வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அரவிந்த் இருந்துட்டு ரகுவோட வைஃப் பார்த்து சொல்கிறாரு, என்னம்மா இங்கே உன் புருஷனை எழுந்துட்டு நீ அழுதுட்டு இருக்க, அங்கே அன்பும் ஆனந்தியும் பூச்சுடுற விழாவுக்காக ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரகுவோட வைஃப் இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க, அவங்க எப்படியா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, அவன் புருஷனை கொண்டது யாருன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் இன்னும் நீ ஏன் அமைதியாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இங்கே பாருமா இதுவும் செலவுக்கு வச்சுக்கோ, அதான் அன்றைக்கே கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி இங்கே ரகுவோட வைஃப் சொல்கிறாங்க. இதை நீ வச்சுக்கோ, அது உனக்கு பத்தாது, இதுக்கு ரகுவும் என் கூட வேலை செஞ்சவங்க தான், ரகுவுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் சொல்கிறாரு. உடனே ரகுவோட வைஃபும் அந்த காசை வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும், என் புருஷனுக்கு எப்படி நான் இது நேரத்தை வாங்கி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ நேராக ஸ்டேஷனுக்கு போங்க, ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே அன்பு பேரில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது, நீங்கள் இப்படி எழுதிட்டுருப்பீங்க, அவங்க அங்கே ஜாலியாக இருக்கட்டுமா, நீங்கள் போயிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க 2 பேரையும் பிடிச்சி உள்ளே போட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் சொல்லிட்டு இருக்காரு. உடனே கருணாகரனும் ஆமாம் உன் புருஷனை இப்படி பண்ணிவிட்டு அவங்க அங்கே ஜாலியாக இருக்கணுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்கக்கூடாது, இப்போ நீ உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்ற மாதிரி இங்கே கருணாகரனும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே ரகுவோட வைஃபுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க வேக வேகமாக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. உடனே இந்த பக்கம் அரவிந்த் இருந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரகுவோட வைஃபை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், இப்போ நேராக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் வராங்க, அவங்க அன்பு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கக்கூடாது, அதுக்குள்ளே அன்பு தூக்கின்னு வந்து நீங்கள் உள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் சொல்கிறாரு. என்கிட்ட சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸும் எஸ்ஐக்கு கால் பண்ணி இங்கே பாரியா ரகுவோட கொலை கேஸில் ஒரு துப்பு கிடச்சிருக்கு, அது யார் பண்ணது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, அந்த அன்பு தான், உடனடியாக போய் என்ன பண்ணுற அந்த அன்பு அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. உடனே எஸ்ஐ இருந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் ஒரு பக்கம் கிளம்பி அன்பு அரெஸ்ட் பண்ணலான்னு போகிறாரு. இந்த பக்கம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ தான் மீனாட்சி பாட்டி இருந்துட்டு லலிதா உன் பிள்ளைக்கு வந்து சாப்பாடை ஊட்டி விடு 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு லலிதா இருந்துட்டு நானா ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம், இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே துளசி இருந்துட்டு அத்தை இதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க, இதை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆனந்தி அவங்க அப்பாவும் அம்மாவும் இதே பிடிச்சிப்பாங்க, அப்புறம் ஆனந்தி இங்கே டேரா போட்டுருவா, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் எக்கறத்தை கொண்டு போய் சாப்பாடு ஊடிடாதீங்க அப்படின்ற மாதிரி துளசி ஏற்றி விட்றா. உடனே மீனாட்சி இருந்துட்டு இங்கே பாருமா உன் புள்ள நல்லா இருக்கணும் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க, உன் புள்ள நல்லா இருக்கணுமா வேணாமா, நீ இதை ஊட்டுறதுனால ஒன்றும் குறைஞ்சிடாது, உன் புள்ள நல்லா தான் இருப்பா, இது எல்லாமே உன் பிள்ளைக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி மீனாட்சி பாட்டி ரொம்பவே சொல்கிறாங்க. உடனே லலிதாவுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா, என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சாப்பாடே ஊட்டி விடுறாங்க. இங்கே ஆனந்தி கண் கலங்கி லலிதாவை பார்க்குறாங்க. லலிதாவும் கண் கலங்கின மாதிரி ஆனந்திக்கு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. அப்போ தான் வார்டனை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு மேடம் அப்படின்ற மாதிரி இங்கே ஆனந்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.